தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு. இரண்டாயிரத்து 24-2025 ஆண்டிற்கான சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்து வருகிறார். அதில் சென்னையில் மகளிருக்கென தனி உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அக்காலத்தில் முற்றிலுமாக இடித்துவிட்டு ரூபாய் 2.32 கோடி மதிப்பீட்டில் புதிய பாலம் அமைக்கலாம் என உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பு: 2024-25 நிதியாண்டில் மண்டலம் 8 வார்டு 106 சென்னை சூளைமேடு இந்திரா காந்தி 2வது தெருவில் விருகம்பாக்கம் கால்வாயில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பழைய பாலத்தை இடித்துவிட்டு ரூபாய் 2.32 கோடி மதிப்பீட்டில் புதிய பாலம் அமைக்கப்படும். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்து வருகிறார். பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகிறார். அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம், சென்னையில் மகளிருக்கென உடற்பயிற்சி கூடம் பிரத்யேகமாக அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். என்ன விவரம்? ஆனந்தி, சென்னை மாநகராட்சியினுடைய 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட் சென்னை மாநகராட்சியினுடைய ரிப்பன் மாளிகையில் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. மேயர் பிரியா அதற்கான அறிவிப்புகளை செய்து வருகிறார். கல்வி, பொது சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் புதிய அறிவிப்புகளை மாநகராட்சி மேயர் பிரியா அறிவித்து வருகிறார். இந்த நிலையில் புதிதாக, அதாவது பெண்கள் உடற்பயிற்சி கூடம் அமைப்பதற்கான அறிவிப்பினை பட்ஜெட்டில் மேயர் பிரியா அறிவிப்பு செய்து இருக்கிறார். குறிப்பாக சென்னை மாநகராட்சி சார்பாக ஏற்கனவே ஆண்களுக்காக உடற்பயிற்சி கூடம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பெண்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பொருட்டு பெண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி கூடம் அமைப்பதற்கான நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி எடுக்க இருக்கிறது. இதில் சென்னையில் வார்டுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம் என 200 வார்டுகளிலும் பெண்களுக்காக உடற்பயிற்சி கூடம் அமைப்பதற்கான நடவடிக்கை சென்னை மாநகராட்சி வரக்கூடிய நிதியாண்டில் எடுக்க இருக்கிறது. அப்பொழுது சென்னையில் 15 மண்டலங்களில் 200 உடற்பயிற்சி கூடம் பெண்களுக்காக பிரத்யேகமான உடற்பயிற்சி கூடம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இது 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாநகராட்சி எடுக்க இருப்பதாக இந்த பட்ஜெட்டில் மேயர் பிரியா அறிவிப்பு செய்திருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும்.